இன்னைக்கும் சூப்பர் ஸ்டாரா வலம் வந்து கொண்டிருக்கிற கூலி படத்தோட ஒரு அப்டேட் ஒண்ணு கிடைச்சிருக்கு. கூலி பூஜா ஹெக்டே வராங்க. அவங்க பூஜா ஹெக்டே தான் இல்லையா? பூஜா ஹெக்டே வராங்க. தமன்னா எப்படி காவாலா காவாலா பாட்டுக்கு ஜெயிலர்ல ஆடினாங்களோ அந்த மாதிரி இந்த படத்துல வந்து கூலியில வந்து இவங்க ஆட போறாங்க. அப்ப ரஜினிக்கு பேர் கிடையாது, பேரா இருக்காது. ரஜினிக்கு இதுக்கப்புறம் பேர் போட்டா யார் பாக்குறது அப்படின்னு நினைப்பாங்கல்ல. நம்மளே ரஜினி ரசிகன், நம்மளே அந்த மனநிலைக்கு வந்துட்டோம். ஸோ அதனாலதான் ஒரு ஜெயிலர்லயே அப்படி பிளான் பண்ணியிருந்தார். ஒரு ஃபேமிலி மேனா ஒரு ஜெயிலரா தமன்னாவை சைடுல யூஸ் பண்ணிக்கிட்டாங்க ஒரு பாட்டுக்கு. அதுல கூட அவங்க கூட ரொம்ப ஆடினது நம்ம சுனில் தான், இவர் கிடையாது. அதே மாதிரிதான் இருக்கும் இந்த பூஜா ஹெக்டேவும். நீங்க பாத்தீங்கன்னா தமன்னாவும் சரி பூஜா ஹெக்டேவும் சரி விஜயோட ஜோடி போட்டு ஃபெமிலியர் ஆனவங்க தான். விஜய் கூட வந்து பீஸ்ட்ல ஹீரோயினா நடிச்சவங்க தான் பூஜா ஹெக்டே. அவங்களதான் ரஜினியும் இந்த படத்துல வந்து ரஜினி படத்துல ஒரு டைரக்டர் விருப்பப்படி ஓகே பண்ணிருக்காங்க இல்லையா? பொதுவா இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா நெல்சன் அவர்கள் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. பட் லோகேஷ் கனகராஜ் இந்த மாதிரி எடுத்திருக்காரு. என்ன காரணம்? ஒருவேளை இந்த சன் பிக்சர் ப்ரொடக்ஷன்றதுனால அவங்களோட பிரஷரா, ரஜினியோட பிரஷரா? சன் பிக்சர்ஸ் தான் ஜெயிலரும். சன் பிக்சர்ஸ் அப்படின்னா எல்லா படம் வெற்றி பெறதுக்கான எல்லா எலிமெண்ட்டும் வேணும்னு பார்ப்பாங்க. ஒரு காமெடி ரஜினிக்கு என்ன வச்சா கரெக்டா இருக்கும், விஜய்க்கு என்ன வச்சா கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமா இருப்பாங்க. தயாரிப்பாளருங்கிறதையும் தாண்டி சன் குழுமம்ன்ற ஒரு வெற்றிகரமான நெட்வொர்க்கை பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்லையா? அதனால அவங்களுக்கு சில விஷயங்கள்லாம் தெரியுது, ரசிப்பாங்க, இதை பண்ணுவாங்க. இன்னைக்குதான் அவங்க வழியில பல சேட்டலைட் சேனல், அவங்க வழியில ஓடிடி எல்லாம் நிறைய பேர். ஆனா அவங்க என்னைக்கோ இதெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? ஸோ அதனால அவங்க அந்த கவனத்துல இருப்பாங்க. இது என்ன பொறுத்த வரைக்கும் லோகேஷ் கனகராஜ், ரஜினி இவங்க விருப்பத்தை தாண்டி சன் பிக்சர்ஸ் விருப்பமா தான் இருக்கும். தமன்னாவை வச்சு ஒரு பாடல் ஹிட் கொடுத்த மாதிரி இந்த டைம் வந்து பூஜா ஹெக்டே பயன்படுத்தலாம். வயசுல நீங்க வந்து இந்த ஹீரோயின் பேர்லாம் கவனமா சொல்லணும், கரெக்டா சொல்லணும். நான் சொல்றேன் பாருங்க. ஓகே, அதே மாதிரி இந்த பூஜா ஹெக்டே வச்சு இந்த மேபி பாட்டா தான் இருக்கும், இல்ல வேற ஏதாவது சின்ன கிளாமருக்காக தான் இருக்கும், ஒரு சின்ன கேரக்டர் கூட இருக்கலாம். ஆனா வந்து பூஜா ஹெக்டே, தமன்னா இவங்க எல்லாமே இப்ப ரஜினி படத்துக்கு தேவைப்படுறாங்கிறது தான் இங்க நோட்டீஸ் பாயிண்ட்.